Hi. ரீசெண்ட் டேஸில் இப்போ நிறையா பேர் 40+ ஸ்கின் கேர் ரொட்டீனை கேட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து கிடைக்கலையா என்னன்னு தெரியல. அது ஒரு 4-5 மாதம் முன்னாடி போட்ட வீடியோ. ஸோ நீங்கள் சப்போஸ் 30+ இல்லை 40+ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கின்ல 30+ இருந்தாலும் சரி 40+ இருந்தாலும் சரி இந்த ஏஜில் வரக்கூடிய ஆக்னி, அதுக்கப்புறம் பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், அன்ஈவன் ஸ்கின், பிக்மெண்டேஷன், ஸோ குட்டி குட்டி மெலஸ்மா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அங்கங்கே மெலியா மாதிரி இருக்குது, கமிடோன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஆயில் ரொம்ப எக்ஸஸாக செக்ரிகேட் ஆகுது, சீபம் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது அடல்ட் ஏஜில். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30-40+லலாம் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற சீரம் வந்து சுத்தமாக செட்டே ஆகாது. ஸோ அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்டாக வந்து ஏஜிங்க்கு ஸ்டார்ட் ஆகும், மெச்சூரிட்டி ஆகும், ஸ்கின் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுற கொலாஜன்லாம் வந்து லெஸ் ஆகும். ஸோ சேக் ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ஃபைன் லைன், ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஏஜிங்னால நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு தனித்தனியாக வந்து நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி 40+ இருக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான சிரத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து நான் உங்கள் ஜெய்ஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். அந்த 40+க்கான சீரம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னு சொல்லிட்டு சாலிசிலிக் ஆசிடோ, இல்லைனா அன்ஈவன் ஸ்கின்னாக இருக்குது, பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் இருக்குன்னு நியாசினமைடோ, இல்லைனா வந்து பிக்மெண்டேஷனாக இருக்குது அப்படின்னு கோஜிக் ஆசிடோ, ஸோ பிரைட்டனிங்காக, ஃபைன் லைன்ஸ்க்காக, விங்கிள்ஸ்க்காக தனித்தனியாக விட்டமின் சி யூஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 சீரம் வந்து தனித்தனியாக நம்ம ரொட்டீனில் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த 30-40+லலாம் வரும்போது. ஸோ இதுக்கு தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்பினேஷன் சீரமாக வந்து ரெட்டினால் இருக்குது. ஸோ இந்த ரெட்டினால் வந்து அதாவது பிலோ 30 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பிக் நோ. ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சீவாக இருக்கீங்க, ப்ரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இவங்க யாருமே வந்து தயவு செஞ்சு ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் வந்து 18+ஆக இருக்குது, 20+ஆக இருக்குது, 25+ஆக இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த ரெட்டினால் வந்து வேணாம். ஸோ ஒரு 25 அபவ்வில் உங்களுக்கு வந்து ஏஜிங்கோட சைன்ஸ் எல்லாம் முகத்தில் காட்டுதுன்னா கட்டாயம் நீங்கள் வந்து ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் மற்ற சிரத்தை எல்லாம் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேட்குறீங்க ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணுறேன், ரெட்டினாலும் யூஸ் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக கிடையாது. ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணும்போது எந்த சிரமும் எப்படி யூஸ் பண்ணாமல் இருக்கிறோமோ ரெட்டினால் யூஸ் பண்ணும்போதும் அதே தான். நம்ம வந்து அனாவசியமாக எந்த சிரமும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு சிரத்து மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை கன்சிஸ்டன்சியாக கொண்டு போனீங்கன்னாவே சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து பயங்கர க்ளோ ஆகும். ஆன்டி ஏஜிங் சைன்லாம் வந்து விசிபிளாகவே ரெடியூஸ் ஆகும். இங்கே எந்த ஏஜாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு மார்னிங் ரொட்டீனில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் எடுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீனை போட்டிங்கனாவே போதும். சப்போஸ் நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அந்த சன்ஸ்க்ரீன் மேலே ஜஸ்ட் பவுடர் இல்லைனா வந்து காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பராக மேட் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நான் ஒன்லி ரெக்கமெண்டேஷன், நீங்கள் எந்த ஸ்கின்னாக இருந்தாலுமே இந்த ஃபிக்ஸ் டெர்மா சூப்பராக செட் ஆகும். ஆயிலியாக இருக்காது, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கிரேஷாக தெரியாது, டார்க்காக ஆகாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம், ஒரு மாதிரி ஹியூமிடாக இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இந்த ஃபிக்ஸ் டெர்மாவில் இல்லை. எத்தனை சன்ஸ்க்ரீன் வாங்கினாலும் இப்போ வரைக்கும் இந்த ஃபிக்ஸ் டெர்மாவை நான் ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் டெர்மா ஷேடோ SPF 30 இருக்கிறது. ஸோ நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால 30 யூஸ் பண்ணுறேன். வெளியிலலாம் போனீங்கன்னா 50 வரையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் அவ்வளோதான் சார்ட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் மேக்கப் போடுற பர்சனாக இருந்தால் மிசலர் வாட்டர் யூஸ் பண்ணி டபுள் கிளென்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நான் ஒரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா வேலை வெட்டி இல்லாமல் சொல்லலை. ஸோ உங்களுக்கு ஸ்கின்னை இன்னும் நல்லா கிளியராக க்ளோயிங்காக என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், இந்த மாதிரி எல்லாம் க்ளோ காட்டணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக என்னை விட சூப்பர் ஸ்கின் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து எதுவும் மேக்கப்லாம் போடல. பாருங்கள், லைட்டாக டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் தெரியுது, ராவாக தான் இருக்கேன். ஜஸ்ட் ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும் அஃபோர்டபுள் ரேட்லன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து காலி பண்ணிட்டேன். இதில் வந்து இல்லை. இட்ஸ் வெரி வெரி ஜென்டில் அண்ட் எஃபெக்டிவ். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நார்மல், ட்ரை, வாட் எவர், ஸோ எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின்னு கூட இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். எதை வாங்குறீங்களோ இல்லையோ இதை ஒரு தடவை வாங்கி இந்த டியூப் முடிகிற வரைக்கும் விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் கெமிக்கல்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், பேரஃபின்ஸ், மினரல் ஆயில், இந்த மாதிரி எந்த ஒரு குப்பைங்களும் இதில் வந்து இல்லை. ஜஸ்ட் வீகன் ப்ராடக்ட். ஸோ நம்பி வாங்கலாம். எதுவுமே போட்டு செட் ஆகலைன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 30+, 40+ எல்லாருக்குமே இது வந்து சூப்பராக செட் ஆகும்.
ஏஎம் அண்ட் பிஎம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட அப்புறம் ட்ரை ஸ்கின்னில் தான் எப்பயுமே வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெட்டினால் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற வைட்டமின் ஏ தான் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டே. ஸோ இந்த வைட்டமின் ஏ நேச்சுரலாக வந்து நம்மளுக்கு கேரட்டில் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் கேரட்டை உங்களோட ஃபுட்டில் டெய்லி இன்க்ளூட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்னு, கண், ஹேரு எல்லாமே சூப்பராக வந்து க்ளோயிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை குக் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. கேரட்டை ஜஸ்ட்டு பீல் பண்ணிவிட்டு உங்களோட பிளேட்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட ஃபுட் பிளேட்டை நான் இங்கே காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் டெய்லியுமே வந்து என்னோட ஃபுட் பிளேட்டில் நான் இதை ஆட் பண்ணிப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டினாலில் வந்து வைட்டமின் ஏ இருக்கிறனால நம்மளோட ஸ்கின் டீப்பர் லேயர் வரையும் போயிட்டு நம்மளுக்கு இருக்கிற ஃபைன் லைன், ரிங்கிள்ஸ், பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின், எக்ஸஸாக பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ், அதுவும் இல்லாமல் நிறைய ஆக்னி, ஸோ காமிடோன்ஸ், டைனி பம்ப்ஸ், பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா வந்து இது சூப்பர் எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகிறதுக்கு குறைஞ்சது 3 மாதம் ஆகும். ஆனால் இதோட ரிசல்ட் வேறு எதுலேயுமே உங்களுக்கு வந்து வராது. அந்த வயசுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக ரெட்டினாலில் மட்டும்தான் முடியும். ஸோ நான் 40 வயசில் நான் நியாசினமைட் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ரெட்டினால். ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட போய் நீங்கள் வாங்கிட்டா ஸோ அது ஓகே, அதை பற்றி நோ இஷ்யூ. பட் என்னால் டாக்டர் கிட்ட போக முடியாது, அங்கெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ரெட்டினால் வந்து நம்மளோட நைக்கா ஆப்பில் வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டோட ரெட்டினால். இதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.3%. ஸோ ரெட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 0.15% வரையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஹை ரிஸ்க், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 0.1 to 0.15. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாக்ஸ்டெயில். ஸோ அது வந்து 0.15% பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்கின்னில் இந்த மாதிரி இது எல்லோயிஷ் கலரில் லைட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஸ்குவாலினெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் நான் இங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆயில் மாதிரி தாங்க இருக்கும் இந்த மினிமலிஸ்டோட இந்த ரெட்டினால். ஸோ அதுதான் இதில் வந்து ஹைலைட்டே. ஜஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ஒரு ஆயில் மாதிரி இருக்கிற இந்த ரெட்டினாலை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நாள் மாய்ஸ்சரைசர் போட்டும் இன்னொரு நாள் போடாமலும் ட்ரை பண்ணேன். 2 போட்டதுக்கப்புறமும் எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. மாய்ஸ்சரைசர் போட்ட அன்றைக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, போடாத இருந்த அன்றைக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா இது ஆயில் மாதிரி இருக்கிறனால நம்ம மாய்ஸ்சரைசர் போடலைனாலும் அது வந்து கொஞ்சம் நல்லா நைட் வரைக்கும் வந்து ட்ரை ஆகாமல் ஃபேஸை நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மினிமலிஸ்ட் ரெட்டினாலில் என்ன ஸ்பெஷல்னா, நார்மலாக நம்ம அதர் சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகும், பர்ஜிங் ஆகும், நிறையா வந்து இஷ்யூஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து வரும். ஏட்டிங்களா அவ்வளோ நிறையா ஆக்னி வந்துச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அது செட் ஆச்சு. எடுத்த உடனே ஏன் இப்படியெல்லாம் வருது, இதெல்லாம் நார்மலா அப்படின்லாம் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் ஜஸ்ட்டு 1 மாதம் இந்த ரெட்டினாலுக்குன்னு கொடுங்க, கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் அவுட்ஸ் வந்து கொடுக்கும். பட் ஆனால் தானாகவே ஹீல் ஆகிடும். ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நான் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் பாருங்கள் ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு. நிறையா பேர் ஃபில்டராக அது இதுன்னெலாம் கேட்குறாங்க. எந்த ஃபில்டரும் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஃபேஸில் இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு மேக்கப்பெல்லாம் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக அது கையில் தெரியும் பாருங்கள். நான் எவ்வளோ நிறையா தேய்க்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து என்னோடய ஒரிஜினல் ஸ்கின்னு. நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு சீரம் யூஸ் பண்ணேன் தான். அதாவது ஸோ அந்தந்த டைமில் அந்தந்த சீரம் வந்து யூஸ் பண்ணி ஸ்க்ராட்சிலேருந்து நான் வந்தேன் 1 by 1. ஸோ அப்போ எனக்கு வந்து தெரியாது ரெட்டினால யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு ஆக்னி மார்க்ஸ் எல்லாம் வந்து சரியாக இருக்குன்னு. ஸோ அதை கற்றுக்கிறதுக்கே வந்து நான் பல மாதம் எடுத்தது. ஸோ அதை தான் வந்து உங்ககிட்ட ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, பட் ஆனால் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். கண்டிப்பாக நம்பி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடணுன்னா போடலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். பிகாஸ் இது வந்து ஆயில் மாதிரி இருக்கிறனால சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்ட்லேயோ இல்லை சீரம் பேஸில் வேறு ஏதாவது வாங்கினீங்கன்னா பிராண்டில் ரெட்டினால், ஸோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். இந்த சீரம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் மாய்ஸ்சரைசர் போடணும், போட்டதுக்கு அப்புறமும் மாய்ஸ்சரைசர் போடணும், 2 times போடணும். ஸோ நடுவில் வந்து ரெட்டினால் போடணும், லைக் சாண்ட்விச் மாதிரி. ஸோ இது பேர் சாண்ட்விச் மெத்தட். ஸோ இந்த மினிமலிஸ்ட் சீரமுக்கு இந்த சாண்ட்விச் மெத்தட் தேவை இருக்காது. ஜஸ்ட் டேரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணால் போதும். ஸோ இதுவே நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. சப்போஸ் உங்களுக்கு ஆயில் மாதிரி பிடிக்கல, என் ஸ்கின் ஆல்ரெடி ஆயிலாக இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு விதமான ரெட்டினால் பிராண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன தான் வந்து இதெல்லாம் பண்ணிங்கனாலும் உங்களோட ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
கெமிக்கல் பீலிங் மந்த்லி 2 டைம்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கெமிக்கல் பீல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம பார்லருக்கு போய் ஃபேஸ் க்ளீனப் எல்லாம் பண்ணுவோம், இல்லைனா வீட்டிலே ஸ்க்ரப் எல்லாம் ஸ்க்ரப் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னில் ஃபர்தராக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கெமிக்கல் பீலிங். ஸோ இந்த டெர்மாக்கோவோட கெமிக்கல் பீலிங் தனித்தனியாக அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம சேனலில் போய் கோத்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். பார்க்காமலேயே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்கள் சப்போஸ் 40+ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரொட்டீன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மாய்ஸ்சரைசர்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செரமைடு பேஸ்டு மாய்ஸ்சரைசர் சூப்பராக செட் ஆகும் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தீங்கனாலும். ஏன்னா செரமைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஸ்கின் பேரியரை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட அம்மாவுக்கோ இல்லை உங்கள் அக்காவுக்கு யாருக்காவது ஏஜ்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, யாருக்கு வேணாலும், மென் அண்ட் உமன் யார் வேணாலும் ரெட்டினால் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னை ஃபர்தராக அழகாக வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாய்.